தினமும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ட்ரெயின்ல போக வேண்டியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் ரயில் விபத்து ரயில் விபத்துன்னு செய்தியை கேட்கும்போது ட்ரெயின்ல போலாமா இல்ல கூட்ட நெரிசல சிக்கியாவது பேசாம பஸ்ஸிலேயே போயிடலாமா அப்படிங்கிற மோசமான மனநிலைய இந்த ரயில் விபத்து செய்திகள் உருவாக்குது. ரயில் விபத்து ஏற்படுறது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைனாலும் பாலத்துல விரிசல், தண்டவாளத்துல விரிசல், சிக்னல் கோளாறு, ரயில் நிறுத்தம், இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும்போது கூட ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன் இப்படிலாம் நடக்குது? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? ரொம்ப பயமா இருக்கே, நாங்க என்னதான் பண்ணட்டும்? எங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு எங்களால ட்ரெயின்ல தான் போக முடியும், ஃப்ளைட்லயா போக முடியும் அப்படின்னு பலதரப்பட்ட சாமானிய மக்கள் இருந்து பலரும் ரொம்ப நாளா இந்த ரீசன்ட் டேஸ்ல மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவுமே இந்தியால இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஏன் இப்படி ரயில் விபத்து அதிகமா நடக்குது, எந்தெந்த காரணங்களால நடக்குது, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே ரயில் விபத்து அதிகமா நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு. அது மனிதர்களாலேயும் சரி, இயந்திர கோளாறுனாலையும் சரி, பல்வேறு காரணங்களால ரயில் விபத்து ஏற்படுது. பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தப்புறம் கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும், குறிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வந்த அப்புறம் 748 உயிரிழப்புகள் ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால நடந்திருக்கு. 678 ரயில் விபத்து நடந்திருக்கு. 2087 பேர் காயமடைஞ்சிருக்காங்க ரயில் விபத்துனால. இந்த மொத்த விபத்திலேயே மிகவும் மோசமான விபத்து என்னன்னா ஒடிசா ரயில் விபத்து. 2023ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி ஒடிசாவோட மாவட்டத்துல ஏற்பட்ட ரயில் விபத்துல 20க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்டது. இந்த விபத்துல 296 பேர் உயிரிழந்தாங்க. 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சரி, ஏன் இவ்வளவு ரயில் விபத்துகள் நடக்குது? பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதல் காரணம் மிஷின் கோளாறு. ரயில்வே அமைச்சகத்தோட புள்ளி விவரப்படி ரயில்வேல ஆண்டு ஒன்றுக்கு 55,000 சிக்னல்கள் பழுதடையுது. அதுல 200 சிக்னல்கள் காலாவதி ஆயிடுது. வெறும் 100 சிக்னலை தான் சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பழுதான சிக்னல்களை மாற்றுறதுக்கு 7,500 கோடி ரூபாய் செலவாகும். ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவே இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை 4,500 கிலோமீட்டர் தண்டவாளங்கள் பழுதடையுது. அதுல வெறும் 1,500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தண்டவாளங்களை தான் பழுது செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே பாலங்களும் பழுதடையுது. இந்த விவரங்களை எல்லாம் அனில் கக்கோட்கர் குழு 2012 சொல்லி இருக்கு மத்திய அரசு கிட்ட. மேலும் இவற்றையெல்லாம் சரி செய்யறதுக்கு 1,12,000 கோடி செலவு செய்யணும்னு அந்த கமிட்டி சொல்லி இருந்துச்சு. அத மத்திய அரசு காது கொடுத்து கூட மதிக்கவே இல்லை. இந்த நிலையில 2017ஆம் ஆண்டு ரயில் விபத்து அதிகரிக்க தொடங்கின உடனே எல்லாரும் குரல் எழுப்ப தொடங்கினாங்க. உடனே தேசிய ரயில் பாதுகாப்பு நிதி அப்படிங்கிற பேர்ல 1,00,000 கோடி ரூபாய் நிதி உருவாக்குனாங்க மத்திய அரசு. ஆனா அதுல வெறும் 45,000 கோடி தான் செலவே செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான சிக்னல் கோளாறு, தண்டவாளங்கள்ல ஏற்படக்கூடிய கோளாறை தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி டெக்னிக்கலா ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யறதுக்கு செலவு பண்ணாம காசுல கஞ்சத்தனம் பார்க்கறனால மேலும் ரயில் விபத்துகள் ஏற்படத்தான் செய்யும், ரயில் தடம் புரளத்தான் செய்யும், மேலும் விபத்துகள் அதிகரிக்கதான் செய்யும். சரி, மிஷின் கோளாறுனால ரயில் விபத்து ஏற்படுதுன்னா மனுஷங்கனால ரயில் விபத்து ஏற்படவே மாட்டேங்குதா என்ன? கிடையாதுங்க. மனுஷங்கனாலையும் ரயில் விபத்து ஏற்படுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இத மனுஷங்க வேணும்னேவா பண்றாங்க? இல்லவே இல்லை. இப்போ நம்மெல்லாம் 8 மணி நேரம் 8.5 மணி நேரம் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 மணி நேரமே ரொம்ப ஒர்க் பேர்டனா இருந்துச்சுன்னா நம்ம அந்த நாளில் பயங்கர டயர்ட் ஆயிடுவோம். சரியான ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த நாளில் வேலையை ஒரு எனர்ஜியா செய்ய முடியும். ஆனா இந்த ரயிலை இயக்கக்கூடிய ரயில் டிரைவர்கள் தொடர்ச்சியா 14 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம மறுபடியும் இன்னொரு ட்ரெயினை இயக்குறதுக்கு டியூட்டிக்கு போயிடுறாங்க.
இந்த மாதிரி 4 இரவுகள் தொடர்ச்சியா ரயில்வே டிரைவர்கள் வேலை செய்யறனால தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, அவதிப்பட்டு உடம்பு ரொம்ப டயர்டாகி, தெளிவு இல்லாம நம்ம ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறது ரெட் சிக்னலா பச்சை சிக்னலான்னு தெரியாம அடுத்த ட்ரெயின் மேல விட்டு விபத்துகள் ஏற்படுது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, ரயிலை இயக்கக்கூடிய லோகோ பைலட்டுகளுக்கு அதிகப்படியான வேலை நேரத்தை கொடுக்கறது தான் முக்கிய காரணம். இது ரொம்பவுமே மோசமான நிலை. 8 மணி நேரமா அவங்களோட வேலை நேரத்தை குறைச்சாதான் ஓரளவுக்காவது இது சரி செய்ய முடியும். சரி, இது ஒரு காரணம்னா மனிதர்களால ரயில் விபத்து ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு இடத்துல 100 பேர் செய்ய வேண்டிய வேலைய 20 பேர் செஞ்சா அந்த 100 பேர் செய்யற வேலை மொத்தமா அந்த 20 பேர் தான் செய்வாங்க. இதனால அந்த 20 பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அதன் மூலியமா வேலை பாதிக்கப்படும். அந்த மாதிரிதான் இப்போ ரயில்வே துறையில நடந்துட்டு இருக்கு. ரயில்வே துறையில எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நிரப்பாம வச்சிருக்காங்க ரயில்வே துறையும் மத்திய அரசும். இந்தியா முழுவதுமே ரயில்வே துறையில எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது தெரியுமா? மொத்தமா 3,12,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. இதுல சிக்னல் பராமரிப்பு பிரிவுல மட்டும் 14,000 காலி பணியிடங்கள் இருக்கு. மொத்தம் 19,000 லோகோ பைலட் பணியிடங்கள் காலியா இருக்கு. அப்புறம் தண்டவாள பராமரிப்பு பிரிவுல மட்டும் 80,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. அந்த காலி பணியிடங்களை எல்லாம் அரசு நிரப்புறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சரி, இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வேலைக்கு ஏன் யாரையும் எடுக்க மாட்டாங்க, இல்ல வர மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, முன்னாடிலாம் ரயில்வே துறையில ஒரு புதிய ஊழியரை எடுக்கணும்னா அந்த அதிகாரம் ரயில்வே துறை கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்போ அது மத்திய நிதி அமைச்சகத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமா ரயில்வே துறைக்கு ஆட்களை எடுக்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே இவ்வளவு காலி பணியிடங்கள் ரயில்வே துறையில இருக்கு. இது மொத்தமா ரயில்வே துறையில கணிசமான அளவுல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் மேல விழுறனால அவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகி அதன் மூலியமா விபத்துகள் ஏற்படுது. சோ இந்த பிரச்சனையோட ரூட்டே ரயில ஓட்டக்கூடிய டிரைவர்களோ இல்ல ரயில்வே துறையில வேலை செய்யக்கூடிய நபர்கள் மேலேயும் இல்ல, மத்திய அரசு மேலேயும் மத்திய நிதி அமைச்சகம் மேலேயும் தான். சரி, இந்த ரயில் விபத்து டெக்னிக்கலாவும் மனுஷங்களாலையும் ஏற்படுது, அதை ஒத்துக்கலாம். ஆனா இதை தடுக்கவே முடியாதா, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னா இருக்கு. நீங்க கண்டிப்பா சோசியல் மீடியால ஒவ்வொரு ரயில் விபத்து ஏற்படும் போலையும் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, கவச். கவச்சுங்கிறது ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு கருவின்னு கூட வச்சுக்கலாம். அதை தண்டவாளத்துல பொருத்திட்டோம்னா ஏற்படக்கூடிய ரயில் விபத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குன்னு பலரும் தெரிவிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, கவச்ச தண்டவாளத்துல பொருத்திட்டோம் அப்படின்னா ஒரு ரயில் வேகமா வருது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கும், தண்டவாளத்துல ஏதாவது விரிசலோ வேற ஏதாவது இடர்பாடு இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் அப்படிங்கிற சமிக்கைய ரயில ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஏற்படுத்தி ரயில் வேகத்தை குறைச்சு ரயில் விபத்து ஏற்படுறத அந்த கவச்சுங்கிற தொழில்நுட்பம் கையாளும். அதே மாதிரி ஒரே தண்டவாளத்துல 2 ரயில் வருதுனாலும் ரயில ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அலர்ட் கொடுக்கும் இந்த கவச்சுங்கிற தொழில்நுட்பம். ஒருவேளை இந்த கவச் இப்படி அலர்ட் ஓட்டுநர்களுக்கு கொடுத்துமே ஓட்டுநர்கள் சில காரணங்களால இல்ல டயர்டுனால சரியா கவனிக்காம இருக்காங்க அப்படின்னா, பிரேக் போட தவறிட்டாங்கன்னா இந்த கவச்சுங்கிற தொழில்நுட்பமே பிரேக்க அப்ளை செஞ்சு வேகத்தை கட்டுப்படுத்தி விபத்தை குறைக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம் இருக்கு. அதே சமயம் பனிமூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல எதிரெதிரே ரயில் வந்தா கூட முன்கூட்டியே இது எச்சரிக்கும். அது மட்டும் இல்லாம அவசர கால சூழ்நிலைகள்ல ரயிலை கட்டுப்படுத்த SOS அம்சமும் இந்த கவச்சில இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கொண்ட அந்த கவச்சுங்கிற தொழில்நுட்பத்தை இப்ப வரைக்கும் நம்ம மத்திய அரசு வெறும் 1465 கிலோமீட்டர் தண்டவாளத்துல தான் பொருத்திருக்காங்க. இந்தியா முழுவதுமே இந்த கவச்சுங்கிற தொழில்நுட்பத்தை பொருத்துறதுக்கு 45,000 கோடி செலவு பண்ணணும். ஆனா 45,000 கோடி செலவு பண்றதுக்கு பதிலா இந்த நிதியாண்டுல அந்த கவச்சு பொருத்துறதுக்கு வெறும் 1,112 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. இப்படி ரொம்ப கஞ்சத்தனமா கவச் தொழில்நுட்பத்தை பொறுத்துறதுக்கு கம்மியான பட்ஜெட்டை ஒதுக்குனா ரயில் விபத்தை எப்படி தடுக்க முடியும்? உயிரிழப்புகள் எப்படி ஏற்படாம இருக்கும்? இதுல பாதிக்கப்பட போறது யாரு? இந்த மாதிரி கவச்சுங்கிற தொழில்நுட்பத்தை பொறுத்துறதுக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கல. டெக்னிக்கலாவும் சரி பண்ணல, மேனுவலாவும் சரி பண்ணல, கவச் தொழில்நுட்பத்தையும் பொறுத்தல. ஒருவேளை
விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்து நடந்தப்புறம் அந்த ரயில்ல பயணிச்சிருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ஆவது இருக்கா? அதுவும் இல்ல. கடந்த 5 ஆண்டுல நடந்த ரயில் விபத்துகள்ல ஒருத்தருக்கு கூட இறப்பு இன்சூரன்ஸ் உரிமம் இல்லைன்னு மக்களவையில மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவு பதிலளிச்சிருக்காரு. ஆமா, கடந்த 5 வருஷத்துல இறந்த யாருக்குமே இறப்புக்கான இன்சூரன்ஸ் இல்லதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி சூவே கேட்டதுக்கு, ட்ரெயின்ல பயணம் பண்றவங்க நேரடியா இணையத்துல பாலிசி எடுத்துக்கொள்றாங்க, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் உரிம பட்டுவாடா செய்கிறாங்க அப்படின்னு ஒரு வரியில கடந்து போயிட்டாரு அஸ்வினி வைஷ்ணவ். ஏதோ அவருக்கும் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பதில சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கூட ரயில்வே துறை அமைச்சருக்கு உறுத்தவே இல்லை. இவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டாலுமே அவங்களுக்கு இறப்புக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கறோமா அப்படிங்கிற கேள்வி அவர் மனசுல எழவே இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டு வந்துட்டே இருந்தாலுமே ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலகணும்னு பலரும் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவரை பதவியை விட்டு விலக்கவும் இல்லை, அவரும் அந்த பதவியை விட்டு போறதா இல்லை. சரி, அவர் பதவியை விட்டு போறாரோ இல்லையோ, பதவியை விட்டு விலக்குறாங்களோ இல்லையோ, தொழில்நுட்பத்தை மேம்படுத்தாம, போதுமான ஊழியர்களை நியமிக்காம, அவர்களுக்கான பணி நேரத்தை குறைக்காம, தேவையான நிதியை ஒதுக்கி பராமரிப்பு பணிகளை முறையா செய்யாம பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யவே முடியாது. இது எல்லாத்தையும் மேம்படுத்தினாதான் கொஞ்சமாவது ரயில் விபத்துகள் ஏற்படக்கூடியதை தடுக்க முடியும். ஏன்னா அதுல பயணம் பண்ணக்கூடியது முழுக்க முழுக்க சாமானிய மக்கள் தான். அவர்கள் உயிர் தான் பறிபோக போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ்ல யாராவது ஏன் இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற கேள்விகளை உங்ககிட்ட எழுப்பியிருந்தாலோ இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாவோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான விளக்கம் கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கும்.